நொடியல் கணிதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கணித உலகத்துல ஒரு டஜனுக்கும் மேல பெரிய மேதைகளை ஒரு குறிப்பிட்ட தேதி ஒன்னு சேர்க்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல மார்ச் 12ஆம் தேதி பிறந்த கணித மேதைகள் எவ்வளவு பேருன்னு பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. மார்ச் 12, 1685. அன்னைக்குதான் அயர்லாந்து தத்துவஞானி ஜார்ஜ் பெர்க்லி பிறந்தார். இந்த ஒரு கேள்வியை வச்சு நியூட்டனோட கால்குலஸ் அடித்தளத்தையே அவர் கேள்வி கேட்டாரு. சரியா, அதே மார்ச் 12, 1835ல கணித வானியல் முன்னோடி சைமன் நியூகோமும் பிறந்திருக்காரு. அடுத்து மார்ச் 12, 1859. இது இத்தாலிய கணித மேதை எர்னஸ்டோ சிசாரோவின் பிறந்த நாள். இந்த லிஸ்ட் இதோட முடியல. 20ஆம் நூற்றாண்டுலயும் இதே பிறந்த நாள பல முக்கிய கணித மேதைகள் கொண்டாடுறாங்க. சரி, பிறந்த நாள் மட்டும் இல்ல, மார்ச் 12ஆம் தேதி பல கணித மேதைகளோட கடைசி நாளாகவும் இருந்திருக்கு. ஜெர்மன் ஜியோமீட்டர் கார்ல் ஃபயர்பாக் மார்ச் 12, 1834ல மறைஞ்சாரு. அவரோட வாழ்க்கை ரொம்ப போராட்டமானதா இருந்துச்சு. ஆனா அவரோட 9 புள்ளி வட்ட கண்டுபிடிப்புக்காக அவர் பேர் இன்னிக்கும் நிலைச்சு நிக்குது. சரியா 9 வருஷம் கழிச்சு அதே மார்ச் 12ல ராபர்ட் மர்ஃபியும் இறந்து போனாரு. 1905ஆம் வருஷம் ஆலன் விட்வர்த்தனும் இதே மார்ச் 12ல தான் மறைஞ்சார். இவர் நிகழ்தகவு கோட்பாட்டுல ஒரு முக்கியமான நபர். இந்த தேதி பல கணித சகாப்தங்களோட முடிவாவும் இருந்திருக்கு. இந்த லிஸ்ட் இன்னும் நீளுது. சோ பிறப்பு இறப்புன்னு பார்த்தா ஒரு டஜனுக்கு மேல கணித மேதைகள். எல்லாரையும் இணைக்கிறது இந்த ஒரு நாள் தான். இது வெறும் தற்செயலான நிகழ்வா இல்ல வரலாற்றுல ஒரு புள்ளி விவர அதிசயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.